கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கோவையை சார்ந்த கணேஷ்குமார் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், குடும்பத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும். என் குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டும். குடும்பத்திற்குள் காணப்படுகிற சமாதான குலைச்சல்கள் மாற வேண்டும். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்திலையும் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். வேதம் சொல்கிறது, ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சாத்தானே உங்கள் காலின் கீழ் சீக்கிரமாக நசுக்கி போடுவார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. விசேஷமாக கணேஷ்குமார் என்கிற அன்பு சகோதரருடைய குடும்பத்தை நன்மையினால் நிரப்பும். குடும்பத்துக்குள் காணப்படுகிற சமாதான குலைச்சல்கள் மாறட்டும். குடும்பம் சமாதானமாய் இருக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதமான குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பத்தையும் சமாதானத்தினால் நிரப்புவீராக, நன்மையினால் நிரப்புவீராக, ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, மனிதர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை கட்டாயம் இருக்கும். எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, யார் யாரெல்லாம் நம்மளை அற்பமாக எண்ணினாங்களோ, யார் யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் செய்ய போகிறார். யார் உங்களை அற்பமானினாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3:7, யோசுவா 3:7. மோசே மூலமாய் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் காணும்படிக்கு அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோசுவா சாதாரண ஒரு மனிதன், மோசே ஒரு தலைவன். மோசைக்கு உதவியா இருக்கிற சாதாரண ஒரு மனிதன். யோசுவாவை எல்லாரும் சாதாரண மனுஷனை தான் பார்ப்பாங்க. மோசே ஒரு காரியத்தை சொன்னா, யோசுவா செய், அதை செய், இதை செய். யோசுவாவும் செய்யணும். யோசுவா ஒரு பெரிய தலைவன் அல்ல, சாதாரண மனிதன். வேதாகமத்தில் அநேக மனிதர்கள் சாதாரண மனிதர்கள். யாக்கோப்பு 5:17-18, எலியா என்கிற மனிதன் நம்மை போல சாதாரண பாடுள்ள மனிதன், சாதாரண பாடுள்ள ஒரு மனிதன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோசுவா சாதாரண ஒரு மனிதன். இப்போ யோசுவா கையில தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்லட்டுமா? உங்க கையிலையும் ஒரு ஆசீர்வாதமான பொறுப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த பொறுப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதற்கு உங்களை தகுதியுள்ள மனிதனாய், தகுதியுள்ள மனுஷியாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். இப்போ அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் என்பது அந்த ஜனங்கள் எல்லாரும் காணும்படிக்கு
அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். சாதாரண யோசுவா, யோசுவா 3:7 சொன்னார். யோசுவா 4:17 எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். எப்படி மேன்மைப்படுத்தினார்? யோசுவா ஜனங்களை கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது யோர்தான் பிரவாகித்து வருகிறது. இப்பொழுது யோர்தானை 2 பிளக்க பண்ணினார். செங்கடலை அன்னைக்கு மோசே மூலமாய் 2 பிளக்க பண்ணினார். அப்போதான் மோசைக்கு எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் மோசையை நம்புனாங்க, மோசைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இப்போ யோசுவாவை கொண்டு யோர்தானை 2 பிளக்க பண்ணினார். இப்போ அதே மரியாதை, மோசைக்கு என்ன மரியாதை கிடைச்சிச்சோ, மோசைக்கு என்ன மதிப்பு கிடைச்சிச்சோ, மோசைக்கு என்ன பயம் இருந்துச்சோ, அதே மதிப்பு, அதே மரியாதை, அதே பயம் யோசுவாவை குறித்து ஜனங்களுக்குள் கர்த்தர் ஏற்படுத்தினார். யோசுவா 4:14 அப்படியே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களை, நிச்சயம் உங்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏன்? சங்கீதம் 23:5 சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், சத்துருகளுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவாரே. ஆனால் சக மனிதர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவாரா, படுத்த மாட்டாரா? நிச்சயமாய் நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார், நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். ஒரு சகோதரர், ஒரு பிஸ்னஸ்மேன், அவருடைய சாட்சியை நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இன்னைக்கு நான் பிஸ்னஸ்மேன், ஆனால் அன்னைக்கு நான் ஒரு வேலைக்காரன், அன்றைக்கு நான் ஒரு வேலைக்காரன். ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது என் ஜனங்கள், என் சொந்த பந்தம், என் நண்பர்கள், என் வேலை பார்க்க எல்லாரும் என்னை அற்பமாக எண்ணினாங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் 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 என்னை பலனடைய செய்துக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். எந்த கம்பெனியில் நான் வேலை பார்த்தனோ அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் அத்தனையும் A to Z எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தான். நூக்கன் கார்னர் எனக்கு கற்றுக் கொடுத்தான். எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். ஆனால் அதே சிச்சுவேஷனில் எங்கள் கம்பெனியுடைய முதலாளி ஒரு தவறு நிமித்தமாக சிறைச்சாலைக்கு சென்றார்கள். கம்பெனி மூடப்பட்டது. அப்பொழுது நான் ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். என் கூட வேலை பார்த்த அத்தனை பேரும் என் கம்பெனியில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நான் முதலாளியாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, மனிதர்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.